இன்றைய வசனம் சங்கீதம் 25:15. என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, தாவீது இவ்வாறாக சொல்கின்றார், எப்போதும் என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் கூட யோசித்து பாருங்கள், உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள், நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிற பாதைகளிலே, உங்களுடைய தேவைகளுக்கு மத்தியிலே, உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, எல்லா சூழ்நிலைகளிலும் கூட உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதா? யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை இவ்வளவு தூரம் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா பிரியமானவர்களே. யோசித்து பாருங்கள். அப்படியாக சொல்கின்றார் தாவீது, அவரே என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லி. இன்றைக்கு எத்தனையோ சூழ்ச்சிகள், பொறாமை நிறைந்த மனிதர்கள் மூலமாய் பிசாசு பல வழிகளிலே வலைகளை விரித்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட பல சூழ்நிலைகளில் சத்துரு வெள்ளம் போல கொண்டு வருகின்றான், வலைகளை விரிக்கின்றான். எப்படியாகிலும் அவர்களை தள்ளாட விட வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு, கர்த்தரை தேடாதபடிக்கு அவர்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு பல தந்திரங்களை கொண்டு வருகின்றான். கால்களுக்கு வலைகளை விரிக்கின்றான், தள்ளாட பண்ணுகின்றான், சமாதானத்தை கெடுக்கின்றான், நோய்களை கொடுக்கின்றான் பிசாசு. இப்படியாக பல போராட்டங்களை சத்துரு வெள்ளம் போல கொண்டு வந்தாலும் கூட அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான் பிரியமானவர்களே. அதனால்தான் தாவீது சொல்கின்றார், அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று சொல்கின்றார். நம்பிக்கையோட உறுதியோட சொல்கின்றார். அப்படியானால் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் இவ்வளவு தூரம் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? நீங்கள் கர்த்தரை இன்னும் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுடைய கண்கள் கர்த்தரை மட்டும் நோக்கி இருக்கட்டும் பிரியமானவர்களே. தாவீது சொல்வது போல நீங்கள் சொல்கின்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? நான் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நன்றியுள்ளவர்களாக கர்த்தரை துதிக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அப்படியானால் கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிப்பார். நீங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது கர்த்தர் அதிகமாய் உங்கள் மேல் பிரியப்படுவார் பிரியமானவர்களே. நீங்கள் எவ்வளவு இக்கட்டான எந்த விதமான போராட்டத்தின் வழியாய் கடந்து சென்றாலும் கூட கர்த்தர் உங்களை அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். இந்த 25:18 கூட பார்க்கும் பொழுது, என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும் என்று சொல்லி தாவீது சொல்கின்றார். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து ஒருவேளை என் பாவத்தை நிமித்தம் வந்திருந்தா கூட என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கின்றார். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள், என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்கின்றார். அப்படியானால் நீங்களும் கூட கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உண்மையே நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, என் குடும்பம் உம்முடைய பிள்ளைகள், நீர் எங்களை வருகிற ஆண்டிலும் கூட எங்களை நடத்தும், இந்த ஆண்டு முழுவதிலும் எங்களை கருவிலியை போல எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி. இந்த ஆண்டில் எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், அவமானங்கள் மத்தியிலும் சத்துரு பல வகைகளில் வலைகளை விரித்த போதும் எங்களை கண்ணின் மணியை போல எங்களை காத்து கொண்டீங்களே, அதற்காக நன்றி. புதிய ஆண்டில் புதிய கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பாவங்கள் குறைவுகள் இருந்தாலும் கூட நீங்கள் அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். புதிய ஆண்டிலும் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவங்களுக்கு தந்தல்வராக. ஆமென்.